ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவக்காய் கிரேவி பார்க்கலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நிறைய தனியா, மல்லி விதைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக பட்டை சேர்க்கக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய தனியாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கிராம்பு, பட்டை இது ரெண்டுமே சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நிறையா வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவை நம்ம இப்போ கோவக்காயில் செய்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எதில் வேணால் இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, இது மூணுமே ஒரே அளவில் எடுத்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நிறையா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை தான் இருக்குன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வேர்க்கடலையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் எல்லாமே ஒரு தடவை சூடு ஏறட்டும். கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க. நான் இப்போ ஒரு கப் நிறையா கோவக்காய் எடுத்துக்கிறதுக்கு 1/4 கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தியாக கோவக்காய் எடுக்கிறப்ப இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக கருவேப்பிலை இலைகள் சேர்க்க தேவையில்ல. வெறும் ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் சேர்த்தா போதும். இப்போ நம்மளுடைய வறுத்து அரைக்கிற மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எப்பயுமே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அந்த சூட்லேயே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கோவக்காய் மசாலாவை குக்கரில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் வானலில் கூட செய்யலாம். குக்கரில் செய்கிறப்ப ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும்ன்றதுனால நான் குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் வானலில் செய்கிறதா இருந்தாலுமே செய்யலாம். குக் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடுகு, உளுத்தம் பருப்புக்கு பதிலாக ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கூட பொரிய விட்டுக்கலாம். நான் மசாலாவில் சோம்பு சேர்த்து வறுக்கிறதுனால இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா தான் அடுத்த பொருள் எல்லாமே நீங்கள் சேர்க்கணும். கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 கருவேப்பிலையில் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் நீங்கள் தக்காளி எடுக்கணும். தக்காளியில் விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதில் நான் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்காம கூட இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை ஒரு தடவை வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளியுமே சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்க்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுன்றதுனால தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் நிறையா கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் ஒரு தடவை. அப்போ தான் உங்கள் கோவக்காய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதங்கணும் உங்களுடைய கோவக்காய். கோவக்காயை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். எண்ணெயில் கோவக்காய் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். கோவக்காயை வதக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கோவக்காய் அந்த எண்ணெயில் வதங்கியிருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுதில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது. இந்த மசாலாவில் கார மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். எந்த ஸ்பூனால் நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனால் தனியாத்தூளும் வந்து சேர்த்துக்கணும். உங்ககிட்ட ஒரு வேளை தனி மிளகாய்த்தூள் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தனியாத்தூள் வந்து சேர்க்க தேவையில்லை. இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த கோவக்காய் கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூளுப்பு இருந்தாலும் நீங்கள் தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஒரு தடவை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நம்மளுடைய மிளகாய்த்தூள் வதங்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டு அரைக்காதீங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் தான் தண்ணி சேர்க்கணும். நல்லா திக்காக இருக்கப்போ தான் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனல்லே கோவக்காய் காரக்குழம்பு ரெசிபியுமே இருக்குது, அதையுமே வந்து பாருங்கள். இப்போ நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். நல்லா சூப்பரான கோவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கோவக்காய் கிரேவியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.